நிஜமாவா? அட ஆமாண்டா, நிஜமா தான் சொல்றேன். பாரேன், அந்த டோராவுக்கு இவ்ளோ கோவம் வருதா? டோராவா? அது ஒண்ணும் இல்ல பவானி, நான் அந்த பிள்ளைய டோரான்னு தான் சொல்லுவேன். என்ன? அதை விட பவானி மேல சொல்லு. அப்புறம் என்னடா, அந்த பிள்ளைய கடுப்பேத்திட்டு இருக்கான். நீ வேணா பாரு, இவன் பண்றதால அந்த பொண்ணு இனிமே இவன் பக்கம் கூட திரும்பி பார்க்காது. ஆ, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்டா? ஐயோ பவானி, நீ வேற. உன் புள்ள இருக்கானே, அந்த பிள்ளை கண்டுக்கலினாலும் பரவாயில்ல, கடுப்பேத்தினாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பிள்ளை முன்னாடி போய் பல்ல கட்டிட்டு நிப்பான். அப்புறம் என்ன, அந்த பிள்ளை திரும்பவும் பேச ஆரம்பிக்கும். இவன் திரும்பவும் அந்த பிள்ளைய கடுப்பேத்திட்டு வந்துருவான். ஆனா இவன் பண்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? கொஞ்சம் இல்ல பவானி, ரொம்பவே ஓவர் தான். டேய் சிபி, அந்த பொண்ணு பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான்டா. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு போட்டோவாவது காமினா கூட காட்ட மாட்டேங்கிறான். உன்கிட்ட அந்த பொண்ணு போட்டோ இருந்தா காட்டுடா, எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா? ஏன் பவானி, நாங்க நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, எங்க 3 பேத்தையும் கூண்டோடு போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளி தர்மடி வாங்க வைக்கலாம்னு பிளான் போடுற இல்ல? டேய், நான் எப்படிடா அப்படி பண்ணுவேன்? அப்புறம் கேக்குற கேள்வியை பாரு. பொண்ணு போட்டோவா? அந்த பொண்ணு போட்டோ மட்டும் நாங்க வச்சிருந்தோம், அவ்வளவுதான். நாங்க காலேஜுக்கு படிக்க போறோமா இல்ல பொண்ணுங்க போட்டோ எடுக்க போனோமா? ஐயோடி அம்மா, அப்படியே நீங்க படிச்சு கிழிச்சு தள்ளிட்டாலும் போங்கடா. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன? நாங்க என்னதான் ஊரை சுத்தினாலும், என்னதான் கெத்தா மாசா சுத்தினாலும் படிப்பு விஷயத்துல கரெக்டா இருப்போம், தெரியும்ல? ஆமாண்டா, ஆமா. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கரெக்டா இருக்கிறதால தான் மத்தபடி என்ன செஞ்சாலும் காலேஜ்ல கூட எல்லாரும் உங்களை விட்டு வைக்கிறாங்க. இல்லன்னு வச்சுக்கேன், நீங்க பண்ற சேட்டைக்கெல்லாம் என்னைக்கும் உங்களுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்பானோடா. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது பவானி. சொல்லப்போனா நாங்க 3 பேர் இல்லன்னா அந்த காலேஜே இல்ல, தெரியுமா? ஆமா ஆமாமா, அப்படியே அந்த காலேஜ் நீங்க தான் கட்டி எழுப்பிட்டு இருக்கீங்க பாரு, போங்கடா. இந்த பொண்ணு போட்டோவை காமிடானா ஓவரா பண்ணிட்டு இருக்க. அவனும் அப்படிதான், கேட்டா ரொம்ப ஓவரா பண்றான். என்ன பவானி நீ லாஜிக்கே இல்லாம பேசுற? அவன் கிட்ட கேட்டினா அவன் லவ் பண்ற பொண்ணு, அவன் கிட்ட அந்த பொண்ணு போட்டோ இருக்கும். நான் சும்மா வேடிக்கை பார்க்க தானே போறேன், என்கிட்ட எப்படி அந்த பொண்ணு போட்டோ இருக்கும்? நீனா கடைசி வரைக்கும் வேடிக்கை மட்டும் தான்டா பாப்ப. என்ன சாபமா? அதெல்லாம் பழிக்காது, நீ வேணா பாரு. இந்த வருஷத்துக்குள்ளேயே ஒரு பொண்ணை உஷார் பண்ணி காட்டுறேன். பாக்குறேன் பாக்குறேன், நான் இங்க தானே இருக்க போறேன், பாக்குறேன். நீயும் வருஷம் தவறாம இதே டயலாக் தான் சொல்லிட்டு இருக்க. இந்த வருஷமும் இதே டயலாக் தான். பாக்குறேன்டா, பாக்குறேன் என்ன பண்றேன்னு. ஒரு போட்டோ காமிக்க சொன்னதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கான். என்கிட்ட இல்ல பவானி, இருந்திருந்தா காட்டியிருக்க மாட்டேனா? ஆனா அவன் செல்ல நிறைய இருக்குமே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவன் ரோட்ல தான் அந்த பொண்ணை பார்த்தான். அதுவும் மழையில அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. அப்பவே வீடியோவும் போட்டோவும் எடுத்து வச்சிருந்தானே. அதுக்கப்புறம் நிறைய தடவை போட்டோ எல்லாம் எடுத்திருக்கானே. அவன் கிட்ட இருக்கும், நீ கேட்க வேண்டியதானே? என்னடா சொல்ற? இதெல்லாம் என்கிட்ட சொல்லல. காலேஜ்ல பார்த்தேன், பேசினேன், பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான். மத்தபடி இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. பைபிள்ல நிறைய விஷயத்த மறைக்கிறான்னு நினைக்கிறேன். அது சரி, காதல் வந்தாலே பவானி உள்ள இருந்து அப்படியே கவிதையா கொட்டும். அதுக்கப்புறம் வாயை மூடுற மாதிரி வெறும் பொய்யா கொட்டும். ஆமா, அப்படியே இவன் லவ் பண்ணி தினமும் போன் பேசிட்டு இருக்கான் பாரு. நீ பாரு பவானி, என்ன கேப்ல கிட வெட்ட பாத்துக்கோ. அட போடா. சரி, அந்த பொண்ணு பேராவது சொல்லு. தெரியும்ல, அது கூடமா தெரியாம இருப்ப? அதெல்லாம் தெரியுமே. அப்ப சொல்லுடா, அட்லீஸ்ட் அந்த பொண்ணு பேராவது நான் தெரிஞ்சுக்கிறேனே. தாராளமா சொல்றேன். அது எனக்கு தெரியாம இருக்குமா? அதுவும் பவானி கேட்டு நான் சொல்லாம இருப்பேனா? அந்த பொண்ணு பேர் என்னன்னா? ஐயோ, அவன் வந்துட்டான். சரி, நான் அப்புறமா சொல்றேன். இப்ப சொன்னா திட்டுவான். என்னடா 2 பேரும் ரொம்ப சீக்ரெட்டா பேசிட்டு இருக்கீங்க? மீ என்ன அப்படி சீக்ரெட்? டேய், எனக்கும் பவானிக்கும் 1008 இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? எங்க அதுல இருந்து ஒரு 8 அவுத்து விடு பாப்போம். ஆமா, கொல்லப்புறத்துல மாடு கட்டி வச்சிருக்கேன் பாரு. நீ கேட்ட உடனே அவுத்து விடுறதுக்கு போடா. இருக்குடி உனக்கு. வர வர ரொம்ப ஓவரா தான் கலாச்சிட்டு இருக்க. ஒரு நாள் உனக்கு இருக்கு. சரிடா, அமைதியா இருங்க. மீ அவன் கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? அவன் என்ன உங்ககிட்ட கொசுன்னு பேசிட்டு இருந்தான்? நான் வேற என்னடா கேட்க போறேன்? அந்த பொண்ணு போட்டோ இருக்கான்னு கேட்டேன், இல்லன்னு சொல்லிட்டான். சரி, அந்த பொண்ணு பேரையாவது சொல்லுடான்னு சொன்னேன். அவன் சொல்ல வந்தான், நீ வந்துட்ட, உடனே ஆஃப் ஆயிட்டான். ஓ, அப்போ ஏன் ஆளை பத்தின கதை தானா? ஆமா, அந்த டோராவை பத்தின கதை தான். ஒத்த வாங்க போறடா நீ. ஐயோ அம்மா, என்ன? ஒன்னும் இல்ல மீ, நான் தான் சொன்னேன்ல, நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன். அவ எனக்கு இன்னும் பதில் சொல்லல. அவ சொன்னதும் நான் தான் வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன்ல. பாரா. அப்ப இது வேற நடந்திருக்கா? இது எப்போ? நீ வாய மூடு. என்ன பவானி, என்ன இப்பவே மருமகளை வீட்டுக்கு வர சொல்லி உத்தரவு போடுறியா என்ன? அப்ப மருமக வீட்டுக்கு வந்தா எங்களெல்லாம் கண்டுக்க மாட்ட, அப்படிதானே? ஆமா, நீங்க வேணா பாருங்கடா. என் மருமக என் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன், உங்க 3 பேத்தையும் நான் கண்டுக்கவே மாட்டேன். என் 3 மருமக கூட ஜாலியா சூப்பரா ஊர் சுத்திக்கிட்டு லைஃபை சூப்பரா என்ஜாய் பண்ணுவேன். அது சரி. எப்படி நாங்க கஷ்டப்பட்டு உஷார் பண்ணி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீங்க அவங்கள கூட்டிட்டு ஜாலியா ஊர் சுத்த போவீங்க. நான் என்ன, நீங்கெல்லாம் சேர்ந்து ஊர் சுத்துறதுக்காக நாங்க கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வீடு கூட்டிட்டு வர்றதுக்கு? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? அதுக்காக தான்.
ரைட்டு. அப்போ எங்க பொண்டாட்டிங்களை வச்சு எங்க கூட வாழ விட மாட்டீங்க. நீங்க ஜாலியா ஊர் சுத்தி என்ஜாய் பண்ண போறீங்க. அது அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ நீங்க வாழ்ந்துக்கோங்க. மத்தபடி நாங்க ஜாலியா இருப்போம்ப்பா. டேய் மச்சான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஏதாவது கண்காணாத தீவுக்கு ஓடி போயிட வேண்டாம் மச்சான். ஆமா போடா. எவ்வளோ பெரிய இடத்துல நீ போய் ஒளிஞ்சிருந்தாலும் நான் ஒரு ஃபோன் பண்ணா போதும், என் மருமக அத்தேன்ட்டு வந்துருவா. மீ நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா அதுக்கு சிவி ஃபர்ஸ்ட் மருமகளை தேடணும்ல. டேய் என்ன மச்சான், நான் சொல்றது உண்மைதானே? ரொம்ப சீன் போடாதீங்க சார். அந்த பொண்ணு இன்னும் உங்களுக்கு ஓகே சொல்லவே இல்ல. ஃப்ரெண்டு, நீங்க ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுக்கு. உங்களை அந்த பொண்ணு ஃப்ரெண்டு ஜோன்ல வச்சிருக்கு. டே சிபி வேணாம், அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத, எனக்கு ஆத்திரமா வருது. அவன் இப்ப என்ன சொல்லிட்டான்னு இப்படி கோவப்படுற? டே கதிர், அதானே, நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே, உண்மையை தானே சொன்னேன். அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட சொன்னுச்சு, சீனியர் இனிமே உங்களை நான் என் ஃப்ரெண்டா பாக்குறேன், இனிமே நீங்களும் நானும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போச்சு. வேணாண்டா, என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத. டேய் இப்ப என்னதுக்கு கோவப்பட்டுட்டு நிக்க? அவன் என்ன சொல்லிட்டான் இப்ப கோவப்பட்டுட்டு நிக்க? மீ அதெல்லாம் உங்களுக்கு புரியாது மீ. இங்க பாரு சிபி, இன்னொரு தடவை நீ இப்படிலாம் சொன்ன நான் கடுப்பாயிடுவேன், அப்புறம் அடி வாங்கிட்டு தான் போவேன். அப்பனா நீ இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அப்பனா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்பா ஏன்டா இப்படி பண்றீங்க? 2 பேர் இருக்கீங்களே. ஆமா, எங்க இன்னொருத்தவன்? அவனை காணோம். அட ஆமா, டேய் எங்கடா கிருஷ்ண காணோம்? நீ மட்டும் வந்திருக்க. ஏன் புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? உனக்கு ரீசன் தெரியாதா அவன் வீட்டுக்கு வரமாட்டான்னு? அவன் இருக்கானே, அவன் உங்களுக்கு மேல இருக்கான்டா. என்னதான் இருக்கீங்களே தெரியல. 3 பேரும் ஆளுக்கு ஒரு ரகத்துல இருங்க. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முழிச்சிட்டு இருக்கேன். டேய் நீ சொல்ல வேண்டியதானே வீட்டுல யாரா மிஸ் இல்லைன்னு. நான் சொல்லிட்டேன்டா, அவன் வருவானான்ட்டான். என்ன அங்க தெருமுக்குள்ள நின்னுட்டு இருக்கானா? அதே, அது வரையும் கூட வந்தான். அப்புறம் தலைவர் அப்படி இறங்கிட்டாரு. பாடானதுக்கு இல்ல நீ போ, நான் இங்கே இருக்கேன், நீ அவனை கூட்டிட்டு வா, நம்ம அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு அங்கே நின்னுட்டான். இதுல ஒண்ணும் இல்ல. அப்ப ஒழுங்கா இருக்க வேண்டியதானே? எதுக்கு அந்த ஆளுகிட்ட மாட்டணும்? மீ என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. இது மட்டும் கிருஷி கேட்டிருந்தான் அவ்வளவுதான், வீட்டு மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து குதிச்சிருவான். ஆமா அப்படியே கீழே குதிச்சுட்டு மறுவேலை பாப்பா. போடா, இன்னும் மாட பயந்துட்டு இருக்கான். அவரே மறந்துருப்பாரு எல்லாத்தையும். அதுக்கு என்ன மீ பண்றது, எரா மிஸ்ஸைய பார்த்தாலே தெரிஞ்சு ஓடிடுறான். சேட்டை பையன் சும்மா இல்லாம சேட்டை எங்க காமிக்கணும்னு தெரியாம போய் சேட்டையை காமிச்சான். அதான். பாவம்டா என் புருஷன், பாவம் போல இருக்காரு. நீங்க ஆனா ரொம்ப தான் ஓவரா ஓட்டுறீங்க அவரை. யாரு அவரு? உங்க புருஷன் ரொம்ப நல்லவரு, பாவம் வேற. அது சரி, தெருமுனையில நிக்கிற தலைவரும் அதான் நினைச்சாரு. நாங்க அப்பவே சொன்னோம், டேய் என்னதான் அவரு நம்ம கிட்ட நல்லா பேசினாலும் கோபக்காரர் தான், அவர்கிட்ட மாட்டிக்காதன்னு சொல்லி அப்பவே சொன்னோம். கேட்டானா அவன்? காலேஜ்ல சைட் அடிக்கிறது, பொண்ணுங்க கிட்ட பேசுறதோட நிப்பாட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு அவர் கடைக்கே போயிட்டு அங்க வேலை செய்யற பொண்ணுங்கள்ட்ட சைட் அடிச்சுக்கிட்டு வழிஞ்சு பேசிக்கிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட நம்பர் வாங்கிக்கிட்டு இருந்தான். இவர் பாத்துட்டாரு. எரா மிஸ்ஸா ஒரு பாருதான் பாத்துச்சு, அவ்வளவுதான். மச்சான் கை கால்லாம் நடுங்கி ஒரே ஓட்டம் தான். அன்னையில இருந்து சரி, வீட்டு பக்கமும் வரதில்ல, கடை பக்கமும் வரதில்ல. ஆனா மீ சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு மட்டும் எங்களால மறக்கவே முடியாது. நம்பர் வாங்கினே அந்த பொண்ணுக்கு திரும்பவும் பேசுதாடா? மீ அது எப்படி பேசுவான்? அதான் எரா மிஸ் அன்னைக்கு முறைச்சு விட்டுருச்சு. அதுல இருந்து சரி, வீட்டுக்கு எப்படி வரமாட்டானோ கடை பக்கமும் வரமாட்டான். அதே மாதிரி எரா மிஸ் கடையில வேலை செய்யற பொண்ணுங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அது சரி சரி போகட்டும். அதுக்குன்னு அவர் தான் வீட்டுல இல்லடா, நீ கூட்டிட்டு வர வேண்டியதானே? இப்படியாடா தெருமுனையில நிப்பா பாரு, போற வரவங்க அவனை பார்த்துட்டு கீழே காசு போட்டுட்டு போயிட போறாங்கடா. சரி விடுங்க மீ, டீ செலவுக்காவது ஆகும். ஆமா டீ செலவுக்காக ஆகும். சரி சும்மா கிண்டல் பண்ணாதீங்கடா. பாவம் பிள்ளை அங்க தெருமுனையில நிக்கும். நீ ஃபோன் பண்ணி கூப்பிடு. அவர் தான் வீட்டுல இல்ல, வீட்டுல இல்லன்னு சொல்லி வருவான். ஆமா அப்படியே கூப்பிட்ட உடனே வருவான் பாருங்க. சரி நான் இப்போ ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறேன், நீங்களே கேளுங்க. நீ ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு, நானே உன்கிட்ட சொல்லி வர சொல்றேன். அப்படியே வந்துருவான் பாருங்க. போடுங்கடா, அதெல்லாம் நான் சொன்னா வருவான். சரி சரி ஃபோன் போடுறேன், கூப்பிடுங்க, வருவானான்னு பார்க்கும். ஏன்டா இப்படி இருக்கீங்க? என்ன பண்றதுப்பா, ஜீன் அப்படிதான் இருக்கும். ஆமா அப்பா, உலகத்திலே பிள்ளைங்களை பார்த்தேன்டா, உங்களை மாதிரி இல்லடா. அதுவும் அங்க வெளில நிக்கிறானே, அவனை மாதிரி கிடையவே கிடையாது. தப்புன்னு தெரிஞ்சும் பண்ணுவான், அதுக்கப்புறம் மாட்டினதுக்கு அப்புறம் விலகி இருப்பான். ஆனா திரும்பவும் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு தோணவே தோணாது. அதே தப்ப வேற இடத்துல பண்ணுவான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வாங்க. டேய் கிருஷ்ணா. பவானி. சொல்லு பவானி. டேய் எங்கடா இருக்க? அது நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்.
என்னன்னு சொல்லு. டேய் மச்சான், நீ தெருமுனையில தான் பிஸியா நின்னுட்டு இருக்கன்னு பவானிக்கு தெரியும். ஓவரா புழுகாத, உண்மையை சொல்லு. டேய் சொல்லாதன்னு சொன்னா எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்க. என்னதாண்டா கேட்டுட்டு இருக்கேன், எதுக்கு இப்ப அங்க நின்னுட்டு இருக்க? ஆ அதுவா, சும்மாதான் காத்து வாங்கலான்னு. ஏன்டா எங்க அப்பா என்ன வீட்டில் ஒரு ஃபேன் கூடமா மாட்டாம வச்சிருக்கான்? இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு ஃபேன் கூடமா இல்லாமடா இருக்கும். வா காத்து இங்கே வாங்கலாம். நீ மூடு. ஏய் ஆ சொல்லு பவானி. அது சும்மா தான் நிக்கிறேன். ஐயோ, வளராதடா, அவர் வீட்ல இல்ல, நீ வீட்டுக்கு வா. யாரா மிஸ் வீட்ல இல்லையா? இல்லடா நீ வா. இல்ல நான் வரல. நீங்க சீக்கிரம் செட்டு போட்டு கிளம்பி வெளில வாங்கடா. எவ்வளவு நேரம் நிக்கிறது? டேய் வீட்டுக்கு வாடான்னு சொன்னேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி வீட்டுக்கு வராம தெருமுனையில நின்னுட்டு இருப்ப? அதெல்லாம் நிப்பேன். நீ ஏதாவது பஜ்ஜி வடைக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா சிபி கையில கொடுத்து அனுப்பிச்சுடு. சும்மா நிக்கவும் போர் அடிக்குது. வீட்டுக்கு வந்தாதான் எதுவா இருந்தாலும், இல்லனா எதுவும் தர மாட்டேன். ஒழுங்கா வீட்டுக்கு வா. ஐயோ நான் வரலப்பா. திடீர்னு யாராமிசா வந்துட்டாருன்னா அவ்வளவுதான். சிரிக்காதீங்கடா ரெண்டு பேரும். டேய் சும்மா இரு. நீ செவனேன்னு இருந்திருக்கணும். அன்னைக்கு ஏதோ கடைக்கு உங்களை கூப்பிட்டாருன்னு போனீங்க. சும்மா இல்லாம அங்க வேலை செய்யற பிள்ளைங்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு நம்பர் வாங்கிட்டு இருந்தா பார்த்ததும் உன்னை முறைச்சிட்டாரு. அதுக்குன்னு வீட்டுக்கு குடும்பம் வர மாட்டேன். ஐயோ பவானி, என்ன இது இப்படி இல்லாம பேசுறது? பொண்ணுக்கு என்னன்ட்டு அந்த மாதிரிலாம் நாங்க இல்ல. நாங்களே நல்ல பிள்ளைங்க. ஆமா ஆமா, நீங்க தான் நல்ல பிள்ளைங்க. டேய் நீங்க யார வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. நான் உங்களுக்கு அம்மா, புரியுதா? சரி சரி விடு விடு. இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்ப நீ வீட்டுக்கு வரல, அதுக்கப்புறம் நான் எப்பயுமே பேச மாட்டேன்டா. ஐயோ யாராமிச. ஏய் அவரெல்லாம் வர மாட்டாருடா, நீ வா. டேய் ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு சொன்ன, டைம் ஆகலையே உனக்கு? சீக்கிரம் கிளம்பி வரலாம்ல. டேய் அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, நீ வீட்டுக்கு வா. இல்லன்னா மவன வெயிலே காஞ்சு கருவாடாகு. கேட்டல்ல மச்சான், வெயில் பயங்கரமா இருக்கு, ஒழுங்கா வீட்டுக்கு வா. சிபு சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்குலாம் இன்னும் டைம் இருக்கு. அவன் இன்னும் ஃப்ளைட்டே ஏறல. அவன் ஏறினதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லுவான். அதுக்கப்புறமா நாங்க போய்க்கலாம். இப்போ ஒழுங்கா வீட்டுக்கு வா. என்னடா நீங்க? ஏய் கிருஷ்ணா, வீட்டுக்கு வந்தினா பழம்புரியும் தேங்காய் சட்னியும் சாப்பிடலாம். அப்படி இல்லனா நீ அங்கே இரு. என்ன பவானி சொல்ற? பழம்புரியா இன்னைக்கு பண்ணியா? ஆமா, இன்னைக்கு பழம்புரி தான் பண்ணியிருக்கேன். வேணும்னா வீட்டுக்கு வா, இல்லனா அப்படியே ரோட்லயே கடை. ஐயோ சரி. யாராமிசா வந்தா என்ன, வரலன்னா என்ன? நான் வரேன். பவானி நல்லா சூடா எடுத்து வை, இதோ வந்துட்டேன். லூசு பையா, இவ்வளவு நேரம் கூப்பிட்டோம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பழம்பூரின்னு சொன்னதுமே வரான் பாரு. சரி அதான் வரான்ல. ஏமி பழம்புரி போட்டுட்டீங்களா? இல்லடா, அவனுக்கு பழம்புரினா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் சொல்லி பார்த்தா வந்துட்டான். அப்ப பழம்பூரி செய்யலையா? பாவம் வந்து ஏமாற போறான். அதெல்லாம் யாரும் ஏமாற வேண்டாம். நான் பழம்புரியும் தேங்காய் சட்னியும் செய்யறேன். அதுக்கப்புறம் டீயும் போடுறேன். சாப்பிட்டுட்டு வெளில போங்க, சரியா? ஓகே மீ. சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் வேலையை பாக்குறேன். ராஜு ஃபோன் பண்ணனா? இன்னுமா ஃபிளைட் ஏறல? இல்லடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணான். அவன் தான் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டான். இன்னும் ஃப்ளைட் ஏறல. ஃப்ளைட் ஏறினதும் மெசேஜ் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா கால் பண்ணுறேன்னு சொன்னான். அப்புறமா கிளம்பி போனால் போதும். அப்படியா? சரி சரி. ஆமா டே கேக்கே, நீ என்ன டோராவை பத்தி அம்மா கிட்ட ஏதோ சொல்லி வச்சிருக்கிய? எடுத்து ஏன் இவ்வளவு சொன்னியே? டோராவை போட்டோவும் அவ பேரும் சொன்னா என்ன? டேய் நீயும் ஏன்டா? அது நானே இப்போதான் அவன் மனசில் இருக்கிறத அவகிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கு அவள் எந்த பதிலுமே சொல்லலை. அவள் சொன்னதுக்கப்புறம் பேரையும் ஃபோட்டோவையும் காட்டலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நமக்கே கன்ஃபார்ம் தெரியாதப்போ நம்ம எப்படிடா? வேண்டாம் வேண்டாம், அப்புறம் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டுருவாங்க. அதுவும் சரிதான். என்னைக்கா இருந்தாலும் அவன் இந்த வீட்டுக்கு தான் வரப்போறா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால அப்புறமா சொல்லிக்கலாம். இன்னமும் நம்பிக்கையா சுத்திட்டு இருக்க. சரி சரி. பவானி, என்னோட பழம்பூரி எங்க? இங்கதான் இருக்கு, வா வா. ஆசை நூறாச்சு போங்க, நிலவு வந்தாச்சு வாங்க, நெருங்க நெருங்க பொறுங்க பொறுங்க. ஓஹோ மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமா எனக்கு தானே, இந்நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே. ஹே ஆசை நான் கொண்டு வந்தால் அள்ளித்தேன் கொல்ல வந்தால், மயங்கி கிறங்கி கிறங்கி உறங்கி. ஓஹோ வெப்பம் படருது படருது, வெக்கம் வளருது வளருது, கொட்டும் பணியிலே பணியிலே, ஒட்டும் உறவிலே உறவிலே. ஓஹோ ஹே கொடிதான் தவிழுது தவிழுது, பூ போல் சிரிக்குது சிரிக்குது, உறவும் நெருங்குது நெருங்குது,
உலகம் மயங்குது உறங்குது ஏ மாசி மாசம் ஆளான பொண்ணு மாம உனக்கு தானே நாளை என்னை நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே. கரும கரும சிச்சி. ஏய் அறிவு இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு ஆம்பளை பையன் ரூம்ல அதுவும் நான் குளிச்சுட்டு துணி மாத்த வரேன், இப்படி வந்து நிக்கிற. கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? கதவு தட்டிட்டு உள்ள வரணும்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்ன? அடச்சி வாய் மூடு. உனக்கு முதல்ல கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குளிக்க போறல்ல, அப்ப துணி எடுத்து உள்ளேயே மாத்திக்கணும். அப்படி இல்லையா ரூமை பூட்டி போட்டுட்டு குளிக்க போயிருக்கணும். அதை விட்டுட்டு பெப்பர பேன ரூம் கதவை திறந்து போட்டுட்டு நீ பாட்டு குளிக்க போயிட்டு வந்தீனா உள்ள வராம என்ன பண்ணுவாங்க எனக்கா தெரியும். உள்ள நீ இந்த கோலத்துல நிப்பன. அப்புறம் இப்போ இந்த ரூம்ல நீ மட்டும் இல்ல, நானும் இருக்க. அதனால கொஞ்சம் பார்த்து இரு. இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு. ஏய் இது என்னோட ரூமுடி, நான் இப்படிதான் இருப்பேன். இப்படிதான் இருப்பேன்னு இருக்கலாம் முடியாது. நீ முன்னாடி எப்படி வேணா இருந்துக்கலாம். இப்ப இந்த ரூம்ல நான் சொன்ன மாதிரி நான் இங்க இருக்கேன். அதனால இந்த மாதிரி எல்லாம் இருக்காத கன்றாவி. ஏய் வாய மூடு. இவ்ளோ வக்கனையா பேசுறல்ல, அப்ப ரூம்ல இவன் இருப்பா, வரும்போது கதை தட்டிட்டு வரணும்னு கூட ஒரு அறிவு இல்ல. ஏய் நான் என்ன கனவா கண்டேன்? நீ இந்த கோலத்துல நிப்பன. எந்த கோலத்துல நீனா உனக்கு என்னடி? உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வா. அப்படிலாம் வர முடியாதுடா. இங்க பாரு, வாடா போடன்னு சொன்ன பல்ல உடைச்சிருவேன். அப்படிதான்டா சொல்லுவேன். என்ன பண்ணுவ? ஐயோ சி கரும கரும. ஏய் என்ன? இங்க பாரு, நான் ட்ரெஸ் மாத்துறோம், வெளில போ. அதெல்லாம் முடியாது. என்னால வெளில போக முடியாது. நான் ஏன் வெளியில போறோம்? நீ வெளில போ. ஏய் லூசா நீ? இந்த கோலத்துல நின்னுட்டு இருக்கேன், வெளியில போங்கற. நான் ட்ரெஸ் மாத்துறோம், வெளியில போ. கொஞ்ச நேரம் உன்னால வெயிட் பண்ண முடியாதா? என்னாலலாம் முடியாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்கலாம் தான் வந்தேன். நீ வேணா வெளில போய் துணியை மாத்திக்கோ. அதுடி திமிரா பேசாத. இங்க பாரு, நான் ட்ரெஸ் மாத்துறோம், நீ கொஞ்ச நேரம் வெளியில இரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து நீ படுத்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. நீ சொன்னா நான் கேட்டணுமா? இங்க பாரு, நீ சொன்னாலாம் என்ன கேட்க முடியாது. எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும். என்னாலாம் போக முடியாது. நீ ட்ரெஸ்ஸை மாத்துவியோ இல்ல அப்படியே போவியோ அது உன் பிரச்சனை. ஐ டோன்ட் கேர். இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. சரி, நானும் பொறுமையா போலான்ட்டு பாத்துட்டு இருக்கேன். ஆனா நீ ரொம்ப தலையில ஏறி ஆடுற. நீ இப்படி பண்றதுக்கு ஒரு நாள் நல்லா அனுபவிப்படி. அதையும் பாத்துக்கிறேன். எதுவுமே பண்ணாமலே இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்க. அப்படி இருக்கும்போது பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். அப்படி நீ என்னதான் பண்றேன்னு கடைசியா கேக்குறேன், வெளியில போவியா மாட்டிக்கா? மாட்டேன்டா. என்னால வெளியில போக முடியாது. என்ன பண்ணுவ? உனக்கு இருக்குடி, ஒரு நாள் நல்ல வசமா மாட்டுவ. அன்னைக்கு இருக்கு. அப்ப இந்த கௌதம் யாருன்னு புரிஞ்சுப்ப. இத்தனை நாளா அத்தை பையன் சாஃப்டா பேசிட்டு இருக்கான்னு நினைச்சல. என்னோட சுயரூபம் நீ பார்க்கவே இல்லை அதிதி. பார்த்தனா தாங்க மாட்ட. போடா. போக மாட்டப்போ? முடியவே முடியாது. என்னால போக முடியாது. உனக்கு இருக்குடி ஒரு நாள். நான் போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறேன். போ போ, காத்து வரட்டும். சும்மா சொல்லலடி. ஏதோ என் மேல கொஞ்சம் தப்பு இருக்கு, இருந்தாலும் உன் மேல அதிக தப்பு இருக்கு. அதனால சரின்னு விட்டுட்டு போனா ஓவரவா பண்ற. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு ஒரு நாள் இருக்கு. போயிட்டானா? போயிட்டான் லூசு. ஒழுங்கா கதவு பூட்டி போட்டுட்டு உள்ள குளிக்கவும் துணி மாத்தவும் இல்ல. பெப்பர பேன கதவு திறந்து போட்டுட்டு அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த ரூம்ல அவன் மட்டுமா இருக்கான். முன்ன அவன் மட்டும் இருந்தா ஏதோ பண்ணிட்டு இருந்தான். இப்ப நானும் இருக்கேன்ல. கரும கருமோ கண்டதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தான், அது முடிஞ்சதும் உனக்கு இருக்குடா. இந்த அதிதி யாருன்னு உனக்கு காட்டுறேன். எனக்கு பண்ணதுக்கெல்லாம் உன்னை இன்னும் எதுவுமே பண்ணாம வச்சிருக்க. காரணம் என்னோட ஸ்டடீஸ்லாம் பாதிப்பாயிடும் தான். மற்றபடி ஒரு காரணமும் கிடையாது. ஒரு எக்ஸாம் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் ஃப்ரீ தான். உன்னை வச்சு செய்யறேன் பாரு. உன்னை கதற விடல. நான் அதிதி இல்லடா. ஹே மாசி மாசம் ஆளான பொண்ணு மாம உனக்கு தானே நாளை என்னை நான் காத்து கொண்டேன் மாம உனக்கு தானே. ஐயோ இது வேறயா? இதுல பாட்டு வேற. கன்றாவி. இது மூஞ்சி பார்க்கவே சலிக்காது. இதுல பாட்டு வேற பாடுது. ஐயோ கடவுளே, இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. தலை பயங்கரமா வலிக்குதுன்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து, ஆனா இங்க எனக்கு கடுப்பேத்தி விட்டு போயிட்டான். இதுல பாட்டு இவனுக்கு ஒரு கேடு. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். எப்படியும் துணியை மாதிரி வெளில போயிடுவான். ரூம்ல இருக்க போறான். டி ராகவ், வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருக்க, என்னடா? எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்குடா. ஒன்னும் புரியல. என்னடா, என்ன குழப்பமா இருக்கு? மச்சான், உனக்கு எதிரிங்க யாரும் இல்லைன்னு சொன்ன.
அதுவும் இந்த மாதிரி திருடுற அளவுக்குலாம் உனக்கு எந்த எதிரிங்க யாரும் இல்லைன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம எப்படிடா, அதுவும் இத்தனை நாள் இல்லாம? எனக்கும் ஒன்றும் புரியல மச்சான். இவ்வளோ நாள் டெண்டர் எடுத்து எல்லா ஆர்டரையும் நல்லாவே முடிச்சு கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த ஆர்டர் மட்டும் எப்படி? அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டர் என்ன தேடி அதுவா வந்துதுடா. எனக்கு இதான் மச்சான் குழப்பமா இருக்கு. உன்னை தேடி அவ்வளோ பெரிய ஆர்டர் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ம், உனக்கு இந்த ஆர்டர் வந்தது யாருக்கோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்னோட மெட்டீரியலை இப்படி பண்ணியிருக்கானுங்க. என்னடா சொல்றேன்? அப்படி பிடிக்காம இருந்திருந்தா எவனாவது இன்னாவது வேலை வெட்டி இல்லாதவன் ஃபோன் பண்ணி மிரட்டி இருப்பான்ல. லாஜிக் கரெக்டாக தான் இருக்கு. ஆனாலும் சந்தேகமா இருக்கு. லாஜிக்கோ கரெக்டோ இல்ல எவனோ, ஆனா எனக்கு சீக்கிரமா என்னோட மெட்டீரியல் கிடைக்கணும் மச்சான். அதுவும் எந்த டேமேஜும் இல்லாம. அது மட்டும் கிடைச்சாதான் என்னால சீக்கிரமா வேலையை முடிக்க முடியும். இப்பவே எனக்கு டைம் போயிட்டே இருக்குடா. எப்ப என்ன மாறும்னே தெரியாதுல்ல மச்சான். இந்த ஆர்டரை நம்பிதான் எனக்கு இன்னும் பல ஆர்டர் இருக்கு. என்னால இது கரெக்டா முடிக்க முடிஞ்சாதான் அந்த கம்பெனியோட ஓனரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே எனக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மச்சான், என்னோட ஒர்க்ல அவ்வளோ நீட்டாகவும் எந்த ஒரு தப்பும் இல்லாம இருக்கிறதால தானே என்ன தேடி ஆர்டர் வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டரை பார்த்துட்டு உனக்கு நான் இன்னொரு ஆர்டரும் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஓனரோட ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்லும்போது மச்சான், அது எப்படி மச்சான் என்னால விட முடியும்? நல்ல ஆஃபர் மச்சான், என்ன தேடி வந்த ஆஃபர். நான் வேணான்னு தட்டி கழிக்க முடியுமா? நான் என்னோட பெஸ்ட் காமிக்கணும் இல்லடா. ஆனா எவன் இப்படி பண்ணான்னு எனக்கு சத்தியமா புரியல மச்சான். எவனா இருக்கட்டும் நேருக்கு நேர் மோத வேண்டியதானே. இதுக்கு தேவையில்லாத வேலை பாக்குறாங்கன்னு தெரியல. இவனுங்களுக்கு என்ன இருக்கு? அவன் கஷ்டம் அவனுக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை பேர் இப்போ உழைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்போ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்கடா. என்னால என்ன பேச முடியும்? சரிடா, எனக்கு புரியுது. நீ சொன்ன வண்டிய எந்தெந்த ரூட்ல போயிருக்குன்னு நீ சொன்ன லொகேஷனை வச்சு எல்லா டோல்கேட்லயும் ஆளுங்களை விட்டு நான் சிசிடிவியை செக் பண்ண சொல்லியிருக்கேன். நீ கவலைப்படாத. கொஞ்ச நேரத்திலே எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். ஓ அப்படியா? சரி மச்சான். எப்போ போனாங்க? உடனே கால் பண்ணிடுவாங்களே மச்சான். மெட்டீரியல் எந்த டேமேஜும் இல்லாம கிடைச்சிரும்லடா. நீ கவலையே படாத மச்சான். அதெல்லாம் எந்த டேமேஜும் இல்லாம உனக்கு கையில கிடைச்சிரும். நீ நல்லபடியா இந்த ஆர்டர் முடிச்சு அடுத்த ஆர்டரும் நீ உன் கையில வாங்கிப்ப. சரியா? நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலாம். சரிடா. யாருடா? தெரியல மச்சான், ஏதோ அன்னோன் நம்பரா இருக்கு. அண்ணன் நம்பரா? ஓகே, சீக்கிரம் அட்டன் பண்ணி பேசு. ஒருவேளை மெட்டீரியல் எடுத்தவங்க கூட மிரட்டுறதுக்காக கால் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீ எடுத்து பேசு. ஓகேடா. ஹலோ, யாரு? டேய், எவன்டா அவன்? அவன் கடுப்புல இருக்கான். ஃபோன் பண்ணி சிரிச்சு கடுப்பேத்திட்டு இருக்க. வைடா பண்ண. டேய் என்ன என்னடா? ரொம்ப சோகத்துல இருக்க போல. அதுவும் உன்னோட கம்பெனிக்கு நீ ஆர்டர் கொடுத்து, அதுவும் பார்த்து ஆர்டர் கொடுத்த மெட்டீரியலை காணுன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்க போல. என்ன? டேய், என்னாச்சு? யாருடா? மச்சான், எவனே தெரியலடா. என் மெட்டீரியலை காணுன்னு நீ சோகமா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் தான் மெட்டீரியலை திருடி இருப்பானோ? இருக்கலாம், பேசு. டேய் உன்னதாண்டா. என்ன மெட்டீரியல வண்டியோட காணுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோ? ஏய், யார் நீ? கடவுளே. டேய், காலங்கத்திலே பல்லு விளக்கலையே நீ? சும்மா ஆஹான்னு கத்திட்டு இருக்க. இப்போ உனக்கு என்னடா வேணும்? டேய் என்ன அவ்வளோ பெரிய ஆர்டர், மெட்டீரியல் ஆர்டர் பண்ணி வர வழியில வண்டியோட மெட்டீரியலை தூக்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கூட ஒர்க் இல்லாம என்ன கலாச்சிட்டு இருக்க? இங்க பாரு, நானே செம்ம காண்டுல கொலை வெறியில இருக்கேன். உன்னை நேர்ல மட்டும் மாட்டின அவ்வளவுதான், குழியோட புதைச்சு விட்டுருவேன். ஒழுங்கா மேட்டர் கூட சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. ஓ அப்படியா? சரி பாவம், ரொம்ப கஷ்டப்படுவியேன்னு உன்கிட்ட ஒண்ணு பேசலான்னு ஃபோன் பண்ணேன். அப்படி என்ன பேசணும்? மெட்டீரியலை காணுன்னு தேடிட்டு இருக்கியா? குப்ப மவனே, ஃபோன் பண்ணதுல இருந்து அதே சொல்லிட்டு இருக்க. நீயே கேள்வி கேட்டு நீயே பதில் சொல்லிட்டு இருக்க. ஆமா, என் கம்பெனிக்கு ஆர்டர் பண்ண மெட்டீரியலை காணும். அதுக்கு இப்ப என்னடா? டேய், உன் மெட்டீரியல் எடுத்ததே நான் தான்டா. டேய் மணங்க மாட்ட தலையா, லூசு பயலை, இரும மாட்ட பயலை. ஏண்டா ஊருக்குள்ள நான் தேடிட்டு இருக்கேன், நீ எடுத்து வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்க? ஒழுங்கு மாதிரியே கூடா. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் மச்சான், இவன் தானே எடுத்து வச்சுட்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு, உனக்கு வேற ஏதாவது குத்தும் டே குருவி ரெடி வாங்கி தரேன். ஒழுங்கு மரியாதையா என் மெட்டீரியலை கொடு, இல்லனா அவன் அவ்வளவுதான். டேய் சொல்லுடா. டா. டேய் விக்ரம், ஒழுங்கா பேசுடா. கடுப்பாகி போனை வச்சிட போறான். அதுக்கப்புறம் மெட்டீரியல் எங்கன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஆமால, சரி இரு, என்ன பண்றது? வில்ல நாட்டம் பேசுறங்கிற பேர்ல லூசு பையன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். என்னடா, உன் மெட்டீரியலை நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட பதட்டப்படாம என்னையே கலாய்க்கிறியா? மோகன, நீ நேர்ல வாடி, உன்னை உட்கார வச்சு ஆரத்தி தட்டி எடுத்து வச்சு உன்னை கலாய்க்கிறேன். என்ன விக்ரம், என்ன? டேய் ஒன்னும் இல்லடா. இங்க பாரு, எனக்கு டைம் இல்ல. ஏற்கனவே ரொம்ப நாள் வேஸ்டா போச்சு. ஒழுங்கு மரியாதை மெட்டீரியல் கொடு, எனக்கு நேரம் ஆகுதுல.
அப்படி நீ கேட்டதும் எடுத்து கொடுக்கறதுக்காகடா இவ்ளோ ரிஸ்க் எடுத்து உன் மெட்டீரியல் எல்லாத்தையும் வண்டியோட தூக்குன? அதை தாண்டா நானும் கேக்குறேன். இதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை, அது பாட்டுக்கு என் கம்பெனிக்கு வந்திருக்கும். அதை விட்டுட்டு நீ எதுக்குடா தேவையில்லாம நடுவுல பூந்திய வண்டியோட மெட்டீரியல் தூக்கிட்டு போன? எனக்கு வர வேண்டிய ஆர்டரை நீ தட்டி பறிச்சுக்கிட்டா விட்டுருவேனா? டேய், நான் என்ன உன் கையில இருந்து புடிங்கடா எடுத்துக்கிட்டேன்? லூசு பயலே, அதுவா என்ன தேடி வந்துச்சு? வேணான்னு சொல்ல முடியுமாடா? என்னடா கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம பயமும் இல்லாம பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ வில்லத்தனமா பேசுறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்க. நான் சொல்லிட்டேன், நீ என் மெட்டீரியலை கொடுத்துரு. அதுக்கு பதிலா நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். இங்க பாரு, வேணும்னா உனக்கு ஃப்ரீயா வேணா ஒரு Dress தச்சு தரேன். அதுக்கப்புறம்லாம் வேற எதுவும் கேட்க கூடாது, சரியா? இங்க பாரு, ஒழுங்கா என் மெட்டீரியலை என் கம்பெனிக்கு அனுப்பி விடு. டேய், பெட்ரோல் கிடைக்கிறது கஷ்டம் தெரியுமா? இதுல லாரிக்கு டீசல்லாம் மொவன நீ பாட்டுக்கு எங்கெங்க சுத்திட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க? இங்க பாரு, லாரியும் மெட்டீரியலும் கொடுக்கும்போது பெட்ரோல் காசையும் சேர்த்து கொடுக்குற, இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. மச்சான், பெட்ரோல் இல்ல டீசல். பெட்ரோல் கிடையாது, டீசல். லாரிக்கெல்லாம் டீசல் தான் போடணும். ஒழுங்கு மாதிரியா டீசலுக்கான காசையும் சேர்த்து கொடுக்குற, இல்லன்னா அவ்வளவுதான் உன்னைய. டேய், என்ன நக்கலா உனக்கு? கொஞ்சம் கூட பயம் இல்ல? என்ன காமெடி பீஸா பாக்குறியா நீ? பிறகு பேசும்போதே காமெடி பீஸ்னு உள்ளுக்குள்ள தோணிடுச்சு. நேர்ல எல்லாம் பார்த்தனா கன்ஃபார்ம் நீ காமெடி பீஸ் தாயா. அப்படியா விக்ரம்? சரி, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அது கேட்டதுக்கு அப்புறம் நான் காமெடி பீஸா இல்ல டெரர் பீஸான்னு உனக்கே தெரியும். ஷபா, சொல்லி தொல்லடா. டேய், நான் உன்னோட மெட்டீரியலை மட்டும் தூக்கலடா, உனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு உயிருள்ள ஒரு பொண்ணையே தூக்கி இருக்க. மச்சான், என்னாச்சு? டேய், நீ என்ன சொல்ற? யார தூக்கி இருக்க? டேய், இங்க பாரு, விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காத. இததான்டா எதிர்பார்த்தேன். என்ன இப்ப பயம் வருதா? வரணும், வந்தே ஆகணும். இங்க பாரு, நீ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க. என் மெட்டீரியல் நீ தூக்குனது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பொண்ணு, யாரு தூக்கி இருக்க? யாரையா? அத நீயே வந்து நேர்ல பாரு. உனக்கு லொகேஷன் அனுப்புறேன். வந்து உனக்கு வந்த டெண்டருக்கான எல்லா டீட்டெயிலும் எனக்கு கொடுத்துட்டு, அந்த டெண்டரையும் எனக்கு கொடுத்துட்டு, நீ பாட்டுக்கும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன? ஆமா, நீ கேட்டதும் அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை விட்டு. ஆமா, யாரு எந்த பொண்ணோட தூக்கி இருக்க? லூசு பயலே. என்ன நான் லூசா? டேய், இந்த அளவுக்கு ஸ்கெட்ச் போட்டு வண்டியோட உன் மெட்டீரியலை தூக்கிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது பொண்ணை மாத்தி தூக்கிட்டு வந்து பண்ணடா. எல்லாம் உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணுதான், அதுவும் நெருக்கமான பொண்ணுதான். வந்து காப்பாத்திக்கோ. உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், வந்து சேரு. உன போலீஸ் கிட்ட மட்டும் போன அவ்வளவுதான், அந்த பொண்ணை பொண்ணு கிணத்துல தூக்கி போட்டுருவேன். டேய், கிணத்துல தூக்கி போடுறதுக்கு அவ என்ன தவளையடா? எவ்வளடா தூக்கி வச்சிருக்க? நான் தான் சொல்லிட்டேன்லடா, உனக்கு நெருக்கமானவதான். ஒழுங்கா வந்து காப்பாத்தணும்னா காப்பாத்திக்கோ. லொகேஷன் அனுப்புறேன், வைக்கிறேன். டேய், என்னடாச்சு? மச்சான், லூசு பைய, கேரட்டு பைய, எவனே தெரியலடா. வண்டியோட மெட்டீரியல் தூக்குனது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன். அவ வேணும்னா அந்த ஆர்டர் எனக்கு கொடு, அப்படின்னாதான் அந்த பொண்ணை விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். பொண்ணா? யாரா இருக்கும்? கேட்டா உனக்கு சம்மந்தப்பட்டவங்க தான், உன் பக்கத்துல நெருக்கமானவங்க தான் சொல்றான். யாரா இருக்கும்? அம்மா, அத்தை, அப்புறம் பாட்டி, பத்மா அத்தை யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம அதிதி எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல தான் இருக்கா, காலேஜுக்கும் போகல. நர்மதாவுக்கும் அஞ்சலிக்கும் லீவு தான், அவளுங்களுமே வீட்டுல தான் இருந்தாளுங்க. நான் வரும்போது கூட பார்த்துட்டு தான் வந்தேன். வேற யாரா இருக்கும்? பொண்ணுன்னு சொன்னா வேற யாரா இருக்கும்? எல்லாரும் வீட்டுல தான் இருந்தாங்க, வரும்போது கூட நான் பார்த்துட்டு தானே வந்தேன். யாரும் தூக்கி வச்சிருக்கான்னு தெரியலையே. டேய் விக்ரம், எல்லாரையும் சொன்னீங்க. அமிர்தா? அட ஆமா, அவளுக்கு இன்னைக்கு எஃப்எம் இல்ல. ஆனா ரெஜினாவோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தான் போனான். ஒருவேளை என்னடா சொல்ற? அப்போ அமிர்தாவா இருக்குமோ? மச்சான், கண்டிப்பா அமிர்தாவா தான் இருக்கும். வீட்டுல எல்லாருமே வீட்டுல தான் இருக்காங்க. அவ மட்டும்தான் இப்ப வெளியில போனா, அப்போ அவளதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு நெருக்கமானவனா அவ மட்டும் தானே. மச்சான், அமிர்தாவை தூக்கிட்டான்டா அவன். மோகன் அவனுக்கு இருக்குடா. சரிடா மச்சான், லொகேஷன் ஏதாவது அனுப்புறேன்னு சொன்னானா? ஆமாடா, லொகேஷன் அனுப்புறேன்னு சொன்னா அனுப்பியிருப்பான். மோகன அவனுக்கு இருக்கு. மச்சான் கிளம்புடா. சரிடா. குப்ப மோகன. டேய், சொட்டத்தலையான்னு கூட தெரியல, ஆனா என் பொண்டாட்டியே தூக்கிட்டீங்களடா. உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஏன் பொண்டாட்டியை தூக்குறீங்க? வரடா. எப்படி? அவளை தூக்கி இருக்க வாய்ப்பே இல்லையே. பக்கத்துல வந்திருந்தாலே கண்ணாலே எரிச்சு ஊதி தள்ளி இருந்திருப்பா. எப்படி தூக்குனானுங்க? நீ புலம்பாம வண்டியை எடு, சீக்கிரம் போவோம். சரி மச்சான். அடியே சப்பமுக்கி, இதோ வந்துட்டு அவனை காப்பாத்த. அட இருடா, ஏன்னா ஒரு இளநீ விட்டு கொடுங்க, தாகமா இருக்கு.
டேய் என்னடா பண்ற? அங்க அமிர்தாவை கடத்தி வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கானுங்க. நீ என்னடானா பைக்கை நிறுத்தி தாகமா இருக்கு இளநீ வெட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்க? இரு மச்சான், ரொம்ப தாகமா இருக்குடா. அவன் கிட்ட வேற வசனமா பேசினா வண்டியை வேற ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்தேன். ஒரு மாதிரி தாகமா வருது. இரு மச்சான், உனக்கு வேணுமா? சரி வேணா விட்டுரு. ஏன்னா ஒரு இளநீ வெட்டி தட்டுப்படணும் கொடுங்களேன். தாகம் தாங்க முடியல வேற. விக்ரம், லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு, அவன் ஃபோன் பண்ணி நமக்கு லொகேஷன் அனுப்பி எவ்வளவு நேரம் ஆகுது பாரு. நம்ம சீக்கிரம் போய் ஆகணும்டா, வா. ஆனா இருமச்சா, இளநீ வெட்டிட்டானுங்க, குடிச்சிட்டு வரேன். என்னடா பண்ற? டேய், கடத்தி வச்சிருக்கிறது உன் பொண்டாட்டி அமிர்தா, உன் அத்தை பொண்ணுடா. லூசுத்தனமா என்னடா பண்ணிட்டு இருக்க? வாட சீக்கிரம் போய் காப்பாத்தலாம். அட நீ வேற ஏன்டா? இப்பதான் அவன் ஃபோன் பண்ணானா மறுபடியுமா? ஆமா, வண்டியில வரும்போது ஃபோன் பண்ணான், அதான் அட்டன் பண்ணி பேசினேன். என்ன சொன்னான் அவன்? என்ன சொன்னான்? திரும்பவும் அதே சிரிப்பு தான். சிரிப்பு சிரிச்சுட்டு எப்ப வருவ, சீக்கிரம் வந்து காப்பாத்துறான் தான். டே இங்க பாரு, அவன் சும்மா ஃபோன் பண்ணி நம்மளுக்கு எச்சரிக்கை பண்றான். ஒழுங்கா சீக்கிரம் வா. அட இருடா, நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். லூசு பையன் இப்ப ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. மச்சான், அவன் அமிர்தாவள கடத்தல. என்ன? அப்புறம் வேற யாரு? அது என்னோட ஆபீஸ்ல எனக்கு பிஏவா சோஃபியான்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுது. அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கான். டேய், என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு பொண்ணு தானடா. உன் பொண்டாட்டின்னு சொன்னதும் பறந்து ஓடி வந்த. இப்போ உன் ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுன்னு சொன்னதும் கூலா இருக்க. இருமச்சான், நானே ஒரு நிமிஷம் அந்த சப்பு முக்கியதான் கடத்திட்டானுன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். இப்பதான் மச்சான் எனக்கே நிம்மதியா இருக்கு. அதானே, அவளை எப்படி கடத்த முடியும்? வரும்போது யோசிச்சுட்டு வந்த மச்சான். அவ சரியான ராகி பிடிச்சவ. அவ பக்கத்துல போனாலே கண்ணாலே எரிச்சு நம்மள பூன்னு தூத்தி விட்டுருவா. அப்படி இருக்கும்போது இவளை எப்படி கடத்தி இருக்க முடியும்? பக்கத்துல போயிருந்தாலே அவனுங்களை எரிச்சு விட்டு இருந்திருப்பா. இவளை கடத்த வாய்ப்பு இல்லைன்னு யோசிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இவன் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் மச்சான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியாச்சு. கடத்தினது அமிர்தாவே இல்ல, சோஃபியாவன்னு. மச்சான், நீ தப்பு பண்ற. அது என்ன, நம்ம வீட்டு பொண்ணுக்குன்னா ஆபத்துன்னு வரும்போது நம்ம பதறிட்டு ஓடணும். இப்போ ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுன்னு சொன்னதும் நீ எந்த பதட்டமும் இல்லாம கூலா இருக்க. இங்க பாரு, ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுங்க எல்லாருமே நமக்கு அக்கா தங்கச்சி மாதிரி தான். நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். நம்மள நம்பிதான் அந்த வேலையில அந்த பிள்ளைங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. இங்க பாரு, டேய் ராகவ், அந்த அளவுக்குலாம் நிறுத்த டைலாக் எல்லாம் பேசாத. இது சப்ப மேட்ரு, புரியல? மச்சான், அவன் அமிர்தாவை கடத்திருந்தானா அப்பவும் அவன் செத்தான் தான். ஆனா அதை விட பயங்கரமான ஒரு இடத்த டச் பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் இந்நேரம் அவனுக்கு பால் ஊத்திட்டு இருப்பா. என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அது உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ நேர்லயே வா, நேர்லயே உனக்கு கட்டுறேன், அப்பதான் உனக்கு புரியும். சரி, சட்டுப்புட்டுன்னு சீக்கிரம் வா. எதுவா இருந்தாலும் அங்க போய் பார்த்து பேசிக்கலாம். சரி. ஐயோ, எல்லாம் வேற டேஸ்டா இருக்கு. சரி, வண்டி ஓடிட்டே போகும்போது குடிச்சிட்டு போலாம், தப்பு இல்ல. மச்சான், போலீஸ்காரன் தான், ரூல்ஸ் மீறி எள்ளி குடிச்சிட்டே வண்டி ஓட்டுறேன். தப்பி தவறி மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடாதடா. பேச்சு பேசாம ஒழுங்கு மரியாதை வா. சரிடா. டேய் அங்க பாரு. எங்கடா பாரு? மச்சான் அங்க பாருடா. அவன் எள்ளி வெட்ட ஸ்டைல பத்தியா? டேய், எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? அவன் அந்த எள்ளி வெட்டுற கத்தி எடுத்து இப்போ தலையை வெட்டலான்னு தோணுது. ஒழுங்கா கிளம்பி வா. அட யாரா இவன்? சரி வரேன். ஆனா இந்நேரம் அவங்களுக்கு பால் தான். ஊஹூ. தெரியாம வந்துட்டேங்க, என்ன விட்டுருங்கக்கா. அடிங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தூக்கிட்டு வந்திருப்பீங்க? ஏக்கா தெரியாதனமா வந்துட்டேக்கா. டேய் காப்பாத்துங்களேடா, வாங்கடா, வசமா மாட்டிக்கிட்டேடா, வந்து காப்பாத்துங்கடா. ஏக்கா, அவன் எனக்கு தெரியாதுக்கா. அவன் ஏதோ வெள்ளெடுத்துமா எங்களை போத்து விடுறான்க்கா. எனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லக்கா. தயவு செஞ்சு எங்க பக்கம் வந்துக்கா. ஆமாக்கா, அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுக்கா. துரோகிங்களா? டேய், உங்க வீட்டுக்குள்ள அந்த கம்பியில தூங்கினா இந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துருண்டா. அடிங்க. ஏக்கா சத்தியமா சொல்றேன்க்கா, நான் ரோட்ல ஐஸ் வித்துட்டு இருந்தேன்க்கா. இவனுங்க வந்தானுங்கக்கா, கையில காசு இல்லைன்னு சொன்னானுங்கக்கா. சரின்னு 2 ஐஸ் ஓசில கொடுத்தானுங்கக்கா. தின்னப்பட்டு போவாம நீ என்னடா இன்னமும் ரோட்ல ஐஸ் வித்துட்டு இருக்க, இங்க வா, உன்னை நான் எங்கேயா கொண்டுட்டு போறேன்னு சொல்லி எங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டானுங்கக்கா. சத்தியமா சொல்றேன்க்கா, இனிமே இந்த பக்கமே வரமாட்டேக்கா. அதுவும் உன் பக்கமே வரமாட்டேக்கா. நான் பட்டுக்கு ரோட்ல ஐஸ் வித்துட்டு இருக்கேன்க்கா. அதுக்கு உன்னை நான் உயிரோட விட்டாதானடா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய கடத்திருப்ப? இங்கேயாவது நான் பொண்ணுங்களை தப்பா எவனாவது பார்த்தாலே அவனுங்களை பிரிச்சு மெஞ்சிருவேன். நீ என்னையே தூக்கிட்டு வந்து டைலாக்லாம் பேசியிருக்க. அது எப்படி?
ஒழுங்கு மரியாதையா இரு, சத்தம் போடாம இரு, இல்லனா உன்னை கொன்றுவேன், உன்னை சீரடிச்சிருவேன். ஏக்கா என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியேக்கா தோணுது. சத்தியமா சொல்றேக்கா, அவனுக்கு எழுதி கொடுத்துதாங்க மனப்பாடம் பண்ணி சொன்னேன். மற்றபடி நானே எதுவும் சொல்லலக்கா. பாருக்கா பண்றதெல்லாம் பண்ணிட்டு எரும மாட்டு பயிலுங்க மாதிரி இருக்கானுங்க. அவனுக்கு கம்பியில தொங்கிட்டு இருக்கானு பாருக்கா. நீ ஓடி போயிடலாமாடா? நம்ம என்ன வேணும்னாடா கம்பியில தொங்கிட்டு இருக்கோம். அந்த அக்கா தானடா அடிச்சு நம்மள கம்பியில தொங்க விட்டுருக்கு. எப்படிடா நகர முடியும்? காலெல்லாம் பின்னி இருக்குடா, எடுக்க முடியலடா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா என்ன கெட்டப்பு இது? வவ்வால் குஞ்சாட்டம் அதுவா? இப்படிலாம் போட்டா பயப்படுவாங்கன்னு நினைச்சுதான் என்னமோ பேட்டு பண்ணாமே அந்த மேனு கெட்டப்பு போட்டு வந்தேன். அட லூசு பயலே, அந்த அக்காவை பார்த்தா காட்டுல இருந்து சிங்கம் வந்தா கூட அசால்ட்டா தூக்கி போட்டு போயிட மாட்டுக்கு, அந்த மாரில அடிக்குது. நான் என்ன கனவாடா கண்டேன்? நான் பாட்டுக்கு வேஷத்தை போட்டு பொம்மையை வித்துட்டு இருந்தேன். வாடா உன்னை பெரிய ஆளாக்க போறேன், உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட போறேன்னு இப்படி கம்பியில தொங்க விட்டுட்ட. டேய் நானே டீசெண்டா கோயில்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன்டா. வா உனக்கு நான் சோறு ஒரு வேளை வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து தாண்டா இப்படி பண்ணி விட்டானுங்க. தூ மானங்கிட்ட பையில, எவ்வளவு கௌரவமான வேலை. சரின்னு நீ கௌரவமா பிச்சையாதான் எடுத்து இருந்திருக்கலாம்லடா. ஒரு வேளை சோத்துக்காக எங்களையும் பாரு கம்பியில தொங்க விட்ட. பாவம் அவன் பாட்டுக்கும் 10 ரூபான்னு ஒரு ஐஸை வித்துட்டு கிடந்தான், அவனையும் போட்டு விட்ட. ஏக்கா என்னை விட்டுருக்கா, நான் இப்படியே ஓடி போய் ஐஸ் ஆத்து வித்து பொழைச்சுக்கிறேக்கா. என்னை விட்டுருக்கா. அது எப்படிடா? நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேனா? நான் மயக்கத்துல இருக்கும்போது நீங்க பேசினது எனக்கு நல்லாவே தெளிவாவே கேட்டுச்சுடா. எவன்கிட்டயே ஃபோன் பண்ணி ஏதோ பேசுனீங்க, அதுக்கப்புறம் மெட்டீரியலை பத்திலாம் பேசிட்டு இருந்தீங்க. அப்போ எங்க கம்பெனியோட மெட்டீரியலை நீங்க தான் திருடி வச்சிருக்கீங்க இல்ல? ஏக்கா சத்தியமா அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. உங்களை புடிச்சிட்டு வந்து இங்க உட்கார சொல்லி வச்சாங்க, அதுக்குதான் என்னை கூப்பிட்டாங்களே தவிர மற்றபடி மெட்டீரியலா என்னென்னமோ அதெல்லாம் எனக்கு என்னன்னு கூட எனக்கு தெரியாதுக்கா. பொய் சொல்லாத மோகன, பொய் சொன்ன அப்புறம் இன்னும் அடிப்பேன். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுடா. சத்தியமாக்கா நான் சத்தியமா தான் சொல்றேன், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்க புதுசா பேசுறீங்க, எனக்கு ஒண்ணும் விளங்கல. சத்தியமா உங்களை புடிச்சிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு சொல்லதாங்க எனக்கு தெரியாதா. கிண்ணற உலக தெளிவா பேசுறா. ஏங்க நீங்க தோண்டியை புடிச்சு இப்படி அடிச்சுட்டு வச்சிருந்தீங்கன்னா என்னால எப்படிக்கா பேச முடியும்? அதெல்லாம் ஒழுங்கா பேசலாம், ஒழுங்கா தெளிவா பேசு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. மெட்டீரியல் எங்க? ஏங்க ஜாமி சத்தியமா எனக்கு தெரியாதுக்கா. சோஃபியா தரமான சம்பவமா இருக்கு. டேய் என்னடா நடக்குதுங்க? மச்சான் நான் தான் சொன்னேன்லடா, அவன் அமிர்தாவை தூக்கி இருந்தானா நான் அரண்டு போரண்டு எப்படியாவது ஓடியாந்துருப்பேன் அவளை காப்பாத்துறதுக்காக. ஏன்னா அந்த உருட்டு மிரட்டல என்கிட்ட மட்டும்தான், மத்தபடி மத்தவங்கள்ட்ட எல்லாம் முறைக்கிறதோட சரி. கொஞ்சம் பயமுறுத்துறானுங்க அவ்வளவுதான், மேடம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. ஆனா சோஃபி அப்படி கிடையாது மச்சான். சிங்கப்பெண் மச்சான், சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வழங்கும், சாரி வணங்கும், நானும் உன்னை வணங்குகிறேன். சோஃபியா தரமான சம்பவமாச்சே. கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன், அதான் மிஸ் பண்ணிட்டேன். ஏய் கேக்குறல, மெட்டீரியல் எங்க? சோஃபியா நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, மெட்டீரியல்லாம் கைக்கு வந்துருச்சு. அதை இப்போ ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சார் என்ன காப்பாத்துங்க சார். அம்மா பாவமா, எனக்கே பார்த்தா பயமா இருக்கு. பாவம் அழுகுறான், விட்டுருமா. அது எப்படி விட முடியும்? ஆமா நீங்க யாரு? சோஃபியா நான் சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்டு 2 பேர் போலீஸா இருக்காங்க. அதுல ஒருத்தன் இவன் தான், இப்பதான் நம்ம ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். என்னது போலீஸா? சார் உங்களதான் சார் தேடிட்டு இருக்கேன் சார். எப்படியாவது உங்கள்ட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க சார். டேய் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவேனாடா? மேடம் இவ்வளவு நேரம் என்ன கவனிச்சிங்களே? அவனுங்க 2 பேரையும் தொங்க விட்டுருக்கீங்க, அவனுங்களையும் கொஞ்சம் கவனிங்க மேடம். நான் சார்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன், விடுங்க மேடம். அட இரு சோஃபியா, அப்படி என்னதான் பேசுறான்னு பாப்போம். என்ன பேசணும் பேசு. டேய் என்ன தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்களா? ஐயா அக்கா, அது எப்படிக்கா தப்பிச்சு போக முடியும்? தப்பிச்சு போக முடியுமா என்ன? அந்த நிலைமையில இருக்கோம். ஏக்கா பில்டிங்கே உடைஞ்சாலும் இந்த கம்பில இருந்து எங்களை பிரிக்கவே முடியாதுக்கா. அந்த அளவுக்கு பச போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க, எங்களால எப்படிக்கா தப்பிச்சு போக முடியும்? நீங்க கவலையே படாதீங்கக்கா, எங்களால கடவுளை நினைச்சா கூட தப்பிச்சு போக முடியாது. அது மோகன தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சீங்க கொன்றுவேன். சார் உங்க காலில் வந்து கேட்கிறேன் சார், என்னை எப்படியாவது பிடிச்சி ஜெயில போடுங்க சார். தயவு செஞ்சு இவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க சார். என்னடா அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? சார் ரோட்ல ஐஸ் வித்துட்டு இருந்தேன் சார். இவனுங்க தான் சார்
ஓசில வந்து ஐஸ் தின்னுட்டு காசு கொடுக்காம நீ வா உன்னை எங்கேயோ கொண்டு போறேன்னு இங்க வந்து கொண்டு விட்டானுங்க சார். என்ன மனுஷனுங்க சார். இனிமே நான் வரமாட்டேன் சார். இனிமே நான் வேற நாட்டுல போய் ஐஸ் விற்க போறேன் சார். ஐஸ் வித்துட்டு இருந்தியா? அந்த வேலையை பார்க்காம உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை? சார் தெரியாம வந்துட்டேன் சார். சார் உண்மையாலுமே மெட்டீரியல் எல்லாம் நீங்க ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சிட்டீங்களா இல்ல மெட்டீரியல்லாம் ஆபீஸ்க்கு போயிடுச்சு. எப்படி சார்? ஆமா உங்களுக்கு எப்படி இந்த இடம்? அதுவா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பண்ணலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு லூஸ் பையன் ஃபோன் பண்ணி என்னென்னமோ பேசிட்டு இருந்தான். அப்ப அவன் தான் சொன்னான், ஒரு பொண்ணை கடத்திட்டேன், அதுவும் உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு தானே. நான் என்னமோ என் பொண்டாட்டி தான் கடத்திட்டாங்கன்னு அடிச்சு பிடிச்சு பிறந்து முடியாந்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டா, உன் ஆபீஸ்ல வேலை செய்யற உன் கூட வேலை செய்யற பிஏ அதான் சோஃபியான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கடத்திட்டேன்னு சொல்றான். என்ன சார் சொல்றீங்க? இவனுங்க மட்டும் அமிர்தா மேம கடத்தி இருந்தானுங்க, உயிரோட குழியில புதைச்சிருந்திருப்பேன். டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் ராகவ், நான் தான் சொன்னல ராகவ், சோஃபியா சிங்கப்பெண். சோஃபியா கிட்ட இருந்து எவனாலையும் தப்பிக்க முடியாது. அதனாலதான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தேன். இல்லன்னு வச்சுக்க அவ்வளவுதான். ஆனா சார் நான் வந்ததுல இருந்து இங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், மெட்டீரியலுக்கான எந்த தடையுமும் இல்ல. ஆனா நீங்க அந்த லூசு பையன் திரும்பவும் ஃபோன் பண்ணி வளர்னான். சரி அவன் வாயை புடுங்கி பார்ப்பேன்னு புடுங்கி பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது இங்கதான் இருந்தது, ஆனா இங்க இல்ல. அங்க ஒரு பில்டிங் பக்கத்துல ஒரு சின்ன பில்டிங்கா இருந்தது தெரியுமா, அந்த பில்டிங்ல வச்சிருந்தான். ஓ அப்படியா சார்? நான் இங்கதான் சுத்தி பார்த்தேன், பக்கத்துல இருக்கிறது எதுவும் பார்க்கல. ஏன்னா நான் மயக்கமாயி தான் உள்ள வந்தேன், அதனால எனக்கு தெரியல சார். நான் உள்ளுக்குள்ளதான் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். சார் பேசிக்கிட்டே இருக்கீங்களே, எனக்கு ஒரு பதில சொல்லுங்களேன். டேய் இருடா, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு உன் மாமியார் வீட்டுல இருந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க. பொறுமையா போய் அங்க உட்காந்துக்கோ. நெசமாவா சார்? அப்ப இந்த அக்கா கிட்ட என்ன விட மாட்டீங்கல்ல? பயந்தே செத்து போயிடாத. அதெல்லாம் அந்த அக்கா கிட்ட உன்னை விட மாட்டோம். அப்புறம் உன் மாமியார் வீட்டுல இருந்து ஆளுங்க வெளில தான் நிக்கிறாங்க. நீ என்ன பண்ற? வெளியில போய் அழகா ஜீப்ல ஏறி உட்காந்துக்கிற என்ன? சரிங்க சார், சரிங்க சார். டேய் நேரா ஜீப்ல போய் உட்கார்ற, உன்னை தப்பிக்கணும்னு நினைச்சேன். ஐயோ அக்கா, நான் தப்பிச்சு எங்கேயும் ஓட மாட்டேன். நேரா போய் ஜீப்ல தான் உட்காருவேன். நீங்க வேணா பாருங்க, இனிமே உங்க கண்ணிலே பட மாட்டேன். நான் ஜெயிலே கிடக்குறேன். அது போ, போய் நேரா ஜீப்ல போய் உட்காரு. ஐயோ அம்மா, சொல்லுமுத்தா, தயவு செஞ்சு ஓடி போய் ஜீப்ல உட்காந்துக்கிறா. சரி பொறுமையா பேசுமா. எதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம் வருது? எப்படி சார் பொறுமையா பேச முடியும்? ஒரு பொம்பளை பிள்ளைய கடத்திட்டு வந்து இங்க பாருங்க, எந்த மாதிரி இடத்த அடக்கி வைக்கணும்னு நினைச்சிருக்கானுங்க. சரிம்மா சரி, அதான் நாங்க வந்துட்டோம்ல, ஒன்றும் இல்லை, பயப்படாத, நம்ம வீட்டுக்கு போகலாம். பயமா? பயம்லாம் எதுவும் இல்லை சார். நான் இருக்க போய் ஏதோ தைரியமா இருந்துட்டேன். ஆனா மத்த பிள்ளைங்க அப்படி இருக்குமா சார்? இது மாதிரி வேற ஏதாவது ஒரு பொண்ணு மாட்டிக்கிச்சுன்னா பாவம் சார். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, கொண்டுறணும் சார் இவனுங்களெல்லாம். ஆ சரி, என்ன சோஃபியா, ஃபைட் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்ப, எழுதி குடிக்கிறியா? இல்ல சார், இன்னைக்கு விரதம். ஆமா என்ன சோஃபியா, புதுசா புடவையிலலாம் இருக்க? அது மட்டும் இல்லாம ஆமா உனக்கு எங்க இருந்து பிடிச்சானுங்க இவங்க? அட ஏன் சார் நீங்க வேற கேக்குறீங்க? இன்னைக்கு சஷ்டி. சரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு ஆபீஸ்க்கு போலான்னு கோயில போய் விளக்கு போட்டுட்டு வெளியில வரேன். எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல சார். வந்து மூஞ்சில எதைய வச்சு அமுக்கி இங்க கூட்டிட்டு வந்துட்டானுங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா இவனுங்க என்ன கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பார்த்ததுமே கோவம் சார். அதான் சேர் கீரெல்லாம் உடச்சு கயிறு கீரெல்லாம் பிச்சு போட்டு வந்த கோவத்தை அவனுங்களை தூக்கி போட்டு மிதிச்சிட்டேன். ஓ அப்படியா? ஆமா வீட்டுல வேற சஷ்டின்னு சொல்லிட்டு காலையிலே பூஜை அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ நீ சஷ்டி விரதம் எடுப்பியா? ஆமா சார், சஷ்டி விரதம் மட்டும் எடுப்பேன் சார். அது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும்ல சார் அப்பப்ப, அதனால அவருக்காக வேண்டிக்கிட்டு மாசம் மாசம் சஷ்டி விரதம் எடுப்பேன் சார். ஏமா உன்னால இத கூட நார்மலா பேச முடியாதா? அப்பவும் கோவமா தான் பேசுவியோ? மச்சான் சோஃபி ரொம்ப பயங்கர கோவத்துல இருக்கா, அதனால கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தாண்டா பேசுவா. ஆனா நார்மலா தான் பேசுவா, கோவமா பேசுற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அது நீ கண்டுக்காத, கொஞ்ச நேரத்துல சரியாகிடுவா. ஆமா சார், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எனக்கு இன்னும் கோவம் அடங்கல, அதனால அப்படிதான் இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கோவம் தெரிஞ்சதும் நான் நார்மலா பேசுறேன். இப்பவே நார்மலா தான் பேசுறேன், ஆனா உங்களுக்கு கோவமா இருக்கிற மாதிரி தெரியுதோ? இல்லம்மா, எனக்கு நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சார் நிஜமா தானே சொல்றீங்க? மெட்டீரியல் எல்லாமே ஆபீஸ்க்கு வந்துருச்சு தானே? நான் நிஜமா தான் சோஃபியா சொல்றேன். மெட்டீரியல் நேரம் ஆபீஸ்க்கு போயிருக்கும். நாளையில இருந்து இல்ல, இப்பையில இருந்தே வேலை ஸ்டார்ட் ஆகிடும். ஆபா, இப்பதான் சார் நிம்மதியா இருக்கு. சரிங்க சார், ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்கு, ஏகப்பட்ட வேலை இருக்கு. நம்ம எதுக்கு இங்க வெட்டியா நின்னு பேசிக்கிட்டு, வாங்க போகலாம். சரிம்மா. சார் இவனுங்கள சும்மா விடாதீங்க, நானே வந்து கம்ப்ளைண்ட் எழுதி தரேன். இவனுங்க வெளியிலே வரக்கூடாது. சரிம்மா, நீ சொல்லிட்டல, இவனுக்கு வெளியிலே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணி விட்டுறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிங்க சார். கார்ல வந்தீங்களா பைக்ல வந்தீங்களா? ரெண்டு பேரும் பைக்ல தான் வந்தோம். அப்படிங்களா? அப்ப பார்த்து பத்திரமா வாங்க. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நேரா ஆபீஸ்க்கு வந்துடுறேன் சார். ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் பர்மிஷன் கொடுங்க. ஓ எஸ், தாராளமா, நீ தாராளமா போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட நீ ஆபீஸ்க்கு வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஐயோ, ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் டைம் இல்ல சார், ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதனால போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நான் உடனே வந்துடுறேன். சரி சோஃபியா, நீ போ. ஓகே சார், பை, பார்த்து போங்க. டேய் விக்ரம், யாருடா அந்த பொண்ணு? இந்த பொண்ணு என்னடா இப்படி இருக்கு? சத்தியமா சான்ஸே இல்ல. இந்த மாதிரி எந்த பொண்ணையும் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா மச்சான், இந்த பொண்ணு போலீஸ்ல இருக்க வேண்டிய பொண்ணுடா.
ஆமாடா, ரொம்ப தைரியமான பொண்ணு. பல பேர் பார்த்து சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் சோஃபியாவை உண்மையாலுமே போலீஸ் நினைச்சுலாம் பயந்து ஓடி இருக்காங்க. ஆனா எப்படி மச்சான்? அது அவ லைஃப்லயே ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் மச்சான். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ தைரியமா இருந்தா. அதனாலதான் அவளுக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்காது. எல்லாரையும் சொல்ல முடியாது, இந்த மாதிரி இருக்கிறவங்கள அவளுக்கு பார்த்தாலே பிடிக்காது. யாருன்னு பார்க்க மாட்டா, தூக்கி போட்டு மிதிச்சிருவா. அப்படி என்ன? உனக்கு அப்புறமா சொல்றேன். சரி. ஆனா திரும்பவும் தனியா போறாளே, நம்ம யாராவது போய் பைக்ல தானே வந்தோம், போய் விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல மச்சான், அவ ஏற மாட்டா, கூப்பிட்டாலும் ஏற மாட்டா. அதனாலதான் நான் கூப்பிடல. என்ன சொல்ற? அவங்கள தானே நம்ப மாட்டா, அதுவும் அந்த மாதிரி ஆளுங்கள. நீ அவளோட பாஸ் தானே, உன்ன கூடமா நம்ப மாட்டா? டேய் அப்படி யோசிக்காத. பெரிய ஆர்டர், இவ்வளவு நாளுக்கு அப்புறம் கையில மெட்டீரியல் கிடைச்சிருக்கு. சோ நீங்க நேரா ஆபீஸ்க்கு போய் வேலையை பாருங்க சார். நான் கூடுன்னு ஓடி போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு சீக்கிரமா ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு சொல்லாம போறா. ஆ அப்புறம் நான் போய் இவளை போய் பைக்ல விட்டுட்டு அவ ட்ரெஸ் மாத்திட்டு வர வரையும் நான் வெயிட் பண்ணணும். அங்க போனா அவங்க அப்பா வீட்டுல இருப்பாரு. அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். திரும்பவும் கிளம்பி நாங்க 2 பேர் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சோ அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனாலதான். என்னடா சொல்ற? சத்தியமா சான்ஸே இல்ல. எப்படிடா ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு தைரியமாவும் இவ்வளவு ஸ்மார்ட்டாவும் எப்படி இருக்க முடியும்? அதுதான் சோஃபியா. நீ இது சும்மா சாம்பிள் தான். அவளை பத்தி இன்னும் நிறைய இருக்கு. நீ வா, போகும்போதே சொல்லிக்கிட்டே வரேன். சரி, முதல்ல இவங்களை ஜீப்ல ஏத்திக்குவோம். இனிமே அவனுக்கு தப்பிக்கணும்னு நினைக்கவே மாட்டானுங்க. அதனால தானாவே ஜீப்ல போய் ஏறி உட்காந்துப்பானுங்க. நீ வா, நம்ம கிளம்பலாம். அப்படிங்கிற? அப்படிதாங்கிற. டேய் டேய் மச்சான், டேய் கதிரு. ராஜு பாய், வெல்கம் பேக். மச்சான், சத்தியமா எதிர்பார்க்கலடா நீங்க வருவீங்கன்னு. சோமசுந்தரம், இங்க நாங்க தான் உங்களை கூப்பிட வந்திருக்கோம். கார் வெயிட்டிங்ல தான் இருக்கு. வாங்க நம்ம போகலாம். மத்தவங்களெல்லாம் கூப்பிட நான் வரல. வாங்க போலாம். தேவையா உனக்கு? சார், எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது? சோமசுந்தரம் சார், இங்க வாங்க. டேய் என்ன மச்சான்? நொன்ன மச்சான். ஏண்டா வேலை மணக்கட்டுன்னு உன்னை பிக்கப் பண்ண வரலான்னு பார்த்தா நீ என்னடானா வந்ததும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்கன்னு. நாங்க வரமா வேற யார்கிட்ட வருவா? இல்லடா, நீங்கெல்லாம் பிஸியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். டேய், பேசாம பொட்டி படுக்கி தூக்கிக்கிட்டு கார்ல வந்து உட்காரு. இந்த மாதிரி பேசுன சத்தியமா இவன் விட்டுட்டு போயிடுவான்டா. சிபி, என்னடா நீயும் இப்படி பேசுற? பிறகு வேற எப்படி பேச சொல்ற? இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்த சத்தியமா சொல்றேன், கார்ல ஏத்த மாட்டேன். நீ தான் அந்த பொட்டி எல்லாத்தையும் தூக்கி தலையில பொடி நிறைய நடந்து வரணும். நீ வாய மூடு. ஏமத்தான், மலேசியால இருக்கிற எல்லா பொருளையும் வாரிட்டு வந்துட்டு போல. ஆமா, ஏண்டா நீ வேற. ஊருக்கு வரேன்னு ஃபோன் பண்ணி வீட்டில் சொன்னதுதான். உடனே லிஸ்ட்டு. அவங்க இது கேட்டாங்க, இவங்க இது கேட்டாங்க, எனக்கு இது வேணும், அதுக்கு இது வேணும். எப்பா அதெல்லாம் வாங்கறதுக்குள்ள எனக்கு அவ்வளோதான் நாக்கு தள்ளிடுச்சு. டே ராஜு, வரும்போது என்ன வாங்கினியா இல்லையோ, கோடாலி தைலம் வாங்கினல. ஏன்னா நம்ம ஊர் கிழக்கெட்டெல்லாம் ஃபாரின்ல இருந்து யார் வந்தாலும் பார்க்க வரங்கிற பேர்ல ஆளுக்கு ஒரு கோடாலி தைலத்தை வாங்கிட்டு தான் போவோம். அது எப்படி மறப்பேன்? அதெல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் செண்டு பாட்டில். அதுவும் தான். ஃபாரின்ல இருந்து வந்தாலே கோடாலி தைலம், செண்டு பாட்டில், அப்புறம் சாக்லேட்டு. இது 3 தவிர நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். இது 3 கொடுத்தா போதும். ஆனா மச்சான், எங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்ல. எனக்கு தெரியும்டா, என்னோட பாசம் மட்டும் உங்களுக்கு போதும்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அதெல்லாம் நீயே வச்சுக்கோ. அடப்பாவீங்களா, நான் கேட்டது வாங்கிட்டு வந்தியா இல்லையா? வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. அப்ப ஓகே. ஏன் கேக்கே, அப்படி என்ன கேட்ட? அதெல்லாம் சீக்ரெட், சொல்ல முடியாது. சீக்ரெட்டா? பாரா. டேய், என்ன சீக்ரெட்? அதுவும் ஃப்ரெண்டுங்க நமக்குள்ளேயே என்ன சீக்ரெட்? ராஜுபாய், கேக்கே என்ன வாங்கிட்டு வர சொன்னா? ராஜுபாய், எதுவும் சொல்லப்படாது. அவ்வளோ பெரிய ஐட்டம்லாம் எதுவும் இல்லை. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு அது எடுத்தே காமிக்கிறேன். அப்போ ஓகே. சிபி, எனக்கு ஒரு மாதிரி தயக்கத்துல தான் இருந்தது. என்னடா இத்தனை நாளா ஃபோன்ல தான் பேசிட்டு இருந்தோம், உன்னை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்குறேன். எங்க என்கிட்ட பேசாம இருந்துருவியோன்னு பயந்துட்டேன். சோமசுந்தர அண்ணன், திரும்பவும் போயிடாதீங்க, வாங்க நீங்க தான். என்னடா பின்ன என்னடா சும்மா ஆவனா இதே டைலாக் விட்டுட்டு இருக்க? டேய், நம்மலாம் பசங்க சும்மா ரோட்ல போகும்போதோ இல்ல ஏதாவது ட்ரெயினோ பஸ்ஸு எதுல போனாலும் சரி, பக்கத்துல யாராவது ஒரு பசங்க வந்து உக்காந்து லைட்டா அப்படி சிரிச்சாலே போதும், சாகுற வரைக்கும் அவனை மறக்க மாட்டேன்டா. அப்படியே ஃப்ரெண்டா ஏத்துப்போம். அதை விட்டுட்டு ஃபோன்ல தான் பேசியிருக்கேன், நேர்ல இப்பதான் பாக்குறேன், நீ என்கிட்ட பேச மாட்டியோன்னு தயக்கத்திலே வந்தேன். என்ன உன் ஃபிகர்? அவன் இத்தனை நாளா ஃபோன்ல பேசி பழகிட்டு இப்ப நேர்ல பேசவும் உனக்கு தயக்கமா இருக்கு, இவனுக்கு தயக்கமா இருக்குன்னு. ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கீங்க. இதுக்கு மேல பேசினா அவன் இன்னும் எடுத்து விடுவான்.
ஃபோனில் பேசும்போது இவனை பற்றி சொல்கிறதெல்லாம் நான் கூட நம்பலடா. இப்போதான் நம்புகிறேன். டேய், ஸ்கூலில் படிக்கும்போது எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கியா என்ன? ஆ, அதை விட பயங்கரமா இருக்கான். ம், அடப்பாவி. இருடா, உன்னை அர்ஜுன் அண்ணன்கிட்டே சொல்கிறேன். நீ அர்ஜுன் அண்ணன்கிட்ட சொன்னாலும் சரி, ஏன் என் கிரண் மாமா கிட்ட சொன்னாலும் சரி, ஐ டோன்ட் கேர். அப்போ அந்த அளவுக்கு நீ அதெல்லாம் விடு. இங்கே பாரு, நீ இந்தியா வரேன்னு சொன்னதும் நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எனக்கான வேலையை இந்த தடவை நீ முடிச்சு கொடுத்துட்டு தான் போற. உவனை இல்ல. என்ன மச்சான், அந்த பொண்ணா? அதேதான். எப்பா சாமி, ராஜு தயவு செஞ்சு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுறா. சத்தியமா தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் கனவு காண்டுட்டு வந்து எங்ககிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கான். டேய், இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா அப்பவே அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு, ஏம்மா இவன் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா, தயவு செஞ்சு இவன் தேங்க்ஸை ஏத்துக்குமான்னு சொல்லி காலிலே விழுந்திருப்பேன். அதெல்லாம் நீ பண்ண தேவையில்ல. எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லு. ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டா போதும்டா, எனக்கு அந்த கனவு வராது. இல்லைன்னா அந்த கனவு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் மச்சான். டேய், இவன் ஒரு தடவை தானே அந்த லாரியில விழ போனான். ஆனா தினமும் அந்த லாரியில அடிபடுற மாதிரியே கனவு வந்து எங்களை டார்ச்சர் பண்றான். மச்சான், சரிடா சரி. என்ன வேலை முதல்ல பார்க்குறோன்னா இல்லையோ, முதல்ல அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி உன் முன்னாடி நிறுத்தணும். ஒரு தேங்க்ஸுக்காக எல்லாரையும் பாடாப்படுத்துறடா நீ. சரி சரி, வா வா, நேரம் ஆகுது, ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்புறம் இந்த லக்கேஜ் மட்டும் தானே மச்சான், இல்லை வேற ஏதாவது லக்கேஜ் வருதா? இல்லடா, இது மட்டும்தான். அப்ப சரி, டே வாங்கடா, ஆளுக்கு ஒரு கை பிடிங்க. எல்லாத்தையும் எடுத்து போய் கார்ல வச்சுட்டு போகும்போது ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டே போலாம். ஓகே? ஆமா மச்சான், ஃப்ளைட்ல சாப்பாடு எனக்கு எதுவுமே செட் ஆகல. எனக்கு எதுவுமே பிடிக்கலடா. நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிடணும். அதுக்கு என்ன, பிரியாணி தான் மச்சான், பிரியாணி சாப்பிடலாம்டா. ஆமா மச்சான், பிரியாணி சாப்பிடலாம். எனக்கு ஓகே தான்ப்பா. ஆ, போகிற வழியில் ஒரு ஹோட்டல் இருக்கு, ரெகுலராக அங்கே தான் போவோம். பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அங்கேயே போகலாம். ஓகேடா. சரி, என்ன நிற்கிறீங்க? ஆளுக்கு ஒரு கை பிடிங்க, லக்கேஜை தூக்கிட்டு போய் காரில் போட்டுருவோம்.